ஜூன் 17 திமுகவுக்கு நாள் குறித்த இடி. டாஸ்மாக் ஊழல் பணம் முதலீடு செய்யப்பட்டது எங்கே? 2 மாத இடைவெளியில் நடந்த அதிர்ச்சி சம்பவங்கள். நீதிமன்றத்தை அதிரவிட போகும் இடி. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் உள்ள திமுக அரசு டாஸ்மாக் துறையில் ஊழல் செய்யாத ஏரியாவே கிடையாது. அந்த அளவுக்கு டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யும் மதுபானங்களுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை வாங்கும் இவர்கள் மதுபானங்களை இறக்குமதி செய்வதிலும் ஏகப்பட்ட ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரசாங்கம் நடத்தும் இவர்களே அரசாங்கத்தை ஏமாற்றுகிறார்கள் என்பதுதான் இதன் பின்னணியில் நடக்கும் மிகப்பெரிய சீக்ரெட் ஆகும். அந்த அளவுக்கு அரசாங்க கஜானாவுக்கு போக வேண்டிய டாஸ்மாக் வருமானத்தை தங்களது கஜானாவில் போட்டு நிரப்பிக் கொண்டு வருகிறார்கள் திமுகவினர். இதற்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்ததால் திமுகவினரோ உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என்ற வழக்கு தொடுத்து இழுத்தடித்து வருகிறார்கள். அதே போன்று நீதிபதிகளும் இதன் பின்னணியில் என்ன நடந்துள்ளது என்பதை கூட யூகித்து தீர்ப்பு சொல்லாமல் திமுகவின் ஊழலுக்கு உடந்தையாக இருப்பது போலவே தீர்ப்பளித்து இந்த ஊழலுக்கு அவர்கள் மேலும் ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இதன் காரணமாகவே அதிரடியாக டாஸ்மாக் துறைக்குள் இறங்கி அமலாக்கத்துறை நீதிமன்றம் போட்ட தடை உத்தரவால் அந்த விசாரணையை நிறுத்தி வைத்துள்ளது. என்றாலும் தனிநபர் விசாரணையை அவர்கள் தடுக்கவில்லை என்பதால் அடுத்த கட்டமாக டாஸ்மாக் ஊழல் பணம் யார் யாரிடத்தில் பதுங்கியுள்ளது, யார் யார் மூலம் எந்தெந்த துறைகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அமலாக்கத்துறை மோப்பம் பிடித்து விட்டார்கள். தங்களுக்கு கிடைத்த ஆதார அடிப்படையில் தான் உதயநிதியின் பினாமிகளை அடுத்தடுத்து முற்றுகையிட்டார்கள். ஆனால் ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ரவிச்சந்திரன், ரத்தீஷ் உள்ளிட்டோர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் வெளிநாடுகளுக்கு சென்று தலைமறைவாகிவிட்டார்கள். அதன் காரணமாகவே அவர்களின் வீடு அலுவலகங்களுக்கு அமலாக்கத்துறை சீல் வைத்தது. ஆனால் கடந்த 2 மாதங்களாக தலைமறைவாக இருந்த ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ரவிச்சந்திரன் ஆகிய இருவரும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து தங்கள் மீது விசாரணை நடத்தக்கூடாது என்று தடை போட்டுள்ளார்கள். இதையடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவர்களை பார்த்து, உங்கள் மீது எந்த தவறும் இல்லை, நீங்கள் எந்த ஊழலும் செய்யவில்லை என்றால் எதற்காக 2 மாதங்களாக தலைமறைவாக வேண்டும் என்று கேள்வி கேட்காமல் அமலாக்கத்துறையை பார்த்து எதற்காக சோதனை செய்ய முற்பட்டீர்கள், இவர்கள் தவறு செய்ததற்கு என்ன ஆதாரம் உள்ளது என்று அமலாக்கத்துறையை நோக்கி மட்டுமே கேள்வி கேட்டார்கள். இதையடுத்து நடந்த விசாரணைகளுக்கு பிறகு இந்த வழக்கை ஜூன் 17 ஒத்தி வைத்தார்கள். அப்போது அமலாக்கத்துறை இவர்கள் இருவரும் எதற்காக, எந்த ஆதார அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது என்பதை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். இந்த நிலையில்தான் தற்போது அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ரவிச்சந்திரன் சம்பந்தமாக தங்களிடத்தில் என்னென்ன ஆதாரங்கள் உள்ளது, எந்த அடிப்படையில் அவர்களை நெருங்கினோம் என்பது குறித்த ஆதாரங்களுடன் வருகிற 17 நீதிமன்றத்தை நீங்கள் எந்த அடிப்படையில் ரத்தீஷ், ஆகாஷ், விக்ரம் ஆகிய 3 பேரின் வீடு அலுவலகங்களில் சோதனை நடத்த முற்றுகையிட்டீர்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் உயர்நீதிமன்றத்தில் அதிரடியான ஆதாரங்களை வைக்கப் போகிறது அமலாக்கத்துறை. குறிப்பாக ரத்தீஷை பொறுத்தவரை விஷாகனுக்கே ஆர்டர் போடக்கூடிய இடத்தில் இருந்திருக்கிறார். எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து டாஸ்மாக் மதுபானங்கள் இறக்குமதி செய்ய வேண்டும் என்பது குறித்த அனைத்து கணக்கு வழக்குகளையும் இவர்தான் டீல் பண்ணி வந்துள்ளார். அதாவது உதயநிதியின் பின்னணியில் இவரே முழுமையாக இருந்திருக்கிறார். அதையடுத்து இந்த டாஸ்மாகில் வந்த ஊழல் பணத்தை எடுத்து ஆகாஷ் பாஸ்கர் மூலம் சினிமாவில் முதலீடு செய்திருக்கிறார் உதயநிதி. அந்த பணத்தை வைத்துதான் தற்போது இவர் 500 கோடி பட்ஜெட்டில் 5 படங்களை தயாரித்து வருகிறார். அதேபோல் விக்ரம் ரவிச்சந்திரன் நடத்தும் நிறுவனங்களுக்கும் டாஸ்மாக் ஊழலில் வந்த பணம் தான் முதலீடாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆதாரம் தங்களுக்கு கிடைத்ததன் அடிப்படையில் தான் அவர்களின் வீடுகளை சோதனை செய்ய அமலாக்கத்துறை சென்றுள்ளார்கள் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் டாஸ்மாக் ஊழலில் வந்த பணம் இதுபோன்ற பல நிறுவனங்களில் வேரூன்றி கிடக்கிறது என்பதை தான் உயர்நீதிமன்றத்தில் அடுத்தபடியாக ஆதாரங்களை எடுத்து வைக்கப் போகிறது அமலாக்கத்துறை. அதனால் டாஸ்மாக் ஊழல் பணத்தில் நாங்கள் முதலீடு செய்திருப்பது அமலாக்கத்துறைக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்கிற நோக்கத்தில் தற்போது உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கும் ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவிச்சந்திரன் ஆகியோர் அடுத்தபடியாக அமலாக்கத்துறை கொடுக்கும் ஆதாரத்தின் அடிப்படையில் வசமாக சிக்கப் போகிறார்கள் என்றும் அதிரடி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் நாம் எதுவும் செய்ய முடியாது, நமக்கு டாஸ்மாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கிற எண்ணத்துடன் நீதிமன்றத்தை அணுகியிருக்கும் இந்த 2 பேருமே அடுத்து மீண்டும் அமலாக்கத்துறை அவர்களின் வீடு அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ள சீலை உடைத்து சோதனை நடத்தும் போது பல அதிர்ச்சி ஆதாரங்கள் அம்பலத்துக்கு வரும் என்று தெரிய வந்துள்ளது.
குறிப்பாக கடந்த 2 மாதங்களாக தலைமறைவாக இருந்த இவர்கள் தங்களை பற்றிய பல ஆதாரங்களை, தடயங்களை மறைத்திருப்பார்கள் என்றாலும் கூட அவர்கள் வீடு அலுவலகங்களில் சீல் வைக்கப்பட்டுள்ளதால் அதற்கு அடுத்தபடியாக அமலாக்கத்துறை செல்லும் போது அங்கிருக்கும் ஆதாரங்கள் அடிப்படையில் இவர்கள் வசமாக சிக்குவார்கள் என்றும் அமலாக்கத்துறை வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அந்த வகையில் ரத்தீஷ் தலைமறைவாக இருந்தாலும் கூட இந்த 2 பேருமே தாமாக வந்து அமலாக்கத்துறையின் வலையில் விழுந்திருப்பது போலவே உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அதனால் வருகிற 17ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பல அதிரடி ஆதாரங்களுடன் அதிர்ச்சி கொடுக்க போவதோடு இவர்களின் பின்னணியில் இருக்கும் உதயநிதிக்கும் ஷாக் கொடுப்பார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, மு.க. ஸ்டாலினுக்கு ஆப்படிக்க போகும் 2 கட்சிகள். புதிய கூட்டணியுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடப்பதால் அறிவாலயத்தில் பெரும் சலசலப்பு. கடந்த சில தேர்தல்களில் வலுவான கூட்டணி வைத்து தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் மு.க. ஸ்டாலினுக்கு வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் படுதோல்வியை ஏற்படுத்தக்கூடியதாக அமையப்போகிறது. காரணம், இப்போது வரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் பிடிகொடுக்காமல் இருக்கிறார். இதன் காரணமாகவே இவரை தொடர்ந்து முதலமைச்சராக நாம் எதற்காக இந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ், மதிமுக கட்சிகள் தற்போது புதிய கூட்டணிக்கு செல்ல தயாராகிவிட்டன. ஆனால் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற விவகாரத்தில் ஆரம்பத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி வந்த திருமாவளவன் தற்போது அமைதி காத்து வரும் நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், மதிமுக போன்ற கட்சிகளோ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம், காங்கிரஸ், மதிமுக போன்ற கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இன்னொரு பக்கம் பாமக, தேமுதிகவுடனும் பேசி வருகிறார்கள். குறிப்பாக இந்த கட்சிகள் அனைத்துமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதன் காரணமாகவே திமுகவில் இருந்தால் தங்களது எம்எல்ஏக்களை கடைசி வரை மு.க. ஸ்டாலின் சட்டசபையில் பேசுவதை கேட்டு கைதட்டி கொண்டுதான் இருக்க வேண்டும், ஒருபோதும் ஆட்சியில் அதிகாரத்தில் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள். அதனால்தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நடிகர் விஜய் தன்னுடைய கட்சியின் சில முக்கிய புள்ளிகளை அனுப்பிவிட்டு இந்த கட்சி தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். 2026 திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்கி காட்டுவோம், மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று அவர்களை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இதன் காரணமாகவே கூடிய சீக்கிரமே டெல்லி சென்று ராகுல் காந்தியை சந்திக்கப் போகிறாராம் நடிகர் விஜய். இந்த சந்திப்பு திமுக கூட்டணியை உடைத்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே நடைபெறவுள்ளதாம். இப்படி விஜயும் ராகுல் காந்தியும் சந்தித்து பேசும்போது திமுகவுக்கு நெருக்கடி அதிகரிக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. அதன் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க இன்னும் பல ட்விஸ்டுகள் நடக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. அதோடு காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியேறி விடுவார்கள். அதனால் மீண்டும் முதலமைச்சர் என்கிற ஸ்டாலினின் கனவு கோட்டை உடைந்து சிதறப்போகிறது. அதேபோல் இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக உருவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நடிகர் விஜய் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் அவர் இணைவார். காங்கிரஸ், மதிமுக, விசிக கட்சிகள் இருக்கும் கூட்டணிக்கு அவர் செல்ல மாட்டார். அதனால் சட்டமன்ற தேர்தலில் 3 கூட்டணிகள் உருவானாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியே மெகா கூட்டணியாக உருவெடுத்திருக்கும் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஸ்டாலின், எடப்பாடி 2 பேருமே கூட்டணி ஆட்சி என்கிற டீலுக்கு ஒத்துக்கொண்டால் மட்டுமே அவர்களால் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்கிற நெருக்கடியில் வசமாக சிக்கியுள்ளார்கள். ஈரானை கடுமையாக எச்சரித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது இஸ்ரேல், ஈரான் நாடுகளுக்கிடையே மோதல் தீவிரமடைந்திருக்கிறது. இந்த மோதலில் ஈரான் நாட்டைச் சேர்ந்த 80 பேரும், இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த 4 பேரும் உயிரிழந்துள்ளார்கள். இந்த நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதலில் அமெரிக்காவுக்கும் பங்கு இருப்பதாக ஈரான் நாடு குற்றம் சாட்டி வருகிறது. ஆனால் இதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார். அதையடுத்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரான் மீதான இஸ்ரேல் நாட்டின் தாக்குதலில் அமெரிக்காவுக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்லை. இந்த விவகாரத்தில் நாங்கள் யாருக்கும் எந்த உதவியும் செய்வதாகவும் இல்லை. அதனால் தேவையில்லாமல் ஈரான் அமெரிக்காவை தாக்கினால் எங்களது ஆயுதப்படை ஈரானை தாக்கும். அது இதுவரை எங்களது முழு வலிமையும் கண்டிராத அளவில் ஈரானுக்கு பதிலடி கொடுப்பதாக இருக்கும் என்றும் எச்சரித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்.